أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي الحمد لله حمدا كثيرا طيبا مباركا والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பேரன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றோம். அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியோர்கள் மீதும் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் முழுமையாக நிலையேற்றுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என்னுரையை துவங்குகின்றேன். அன்புமிக்க ஜிடிஎம் நேயர்களே, ரமதான் மாதத்தினுடைய 8வது நோன்பில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் எத்தகைய ஒரு நவீனமான உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட மனிதனுடைய மன அமைதிக்கும் ஒழுக்கமான வாழ்விற்கும் நாம் தேடக்கூடிய அத்தனை தீர்வுகளும் சற்றேறக்குறைய 1450 ஆண்டுகளுக்கு முன்பே நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாழ்ந்து காட்டப்பட்டு விட்டது. அவர்கள்தான் நமக்கு உண்மையான ஒரு முன்மாதிரி. அதைத்தான் அல்லாஹும் தன் அருள்மறையில் பதிவு செய்கின்றான். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆஹிரி வ ذكرல்லாஹ கஸீரா. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதரிடம் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அருள்மறையில் அவன் பதிவு செய்து வைத்திருக்கின்றான். அவர்கள் வெறும் அறிவுரைகளை மட்டும் வழங்கவில்லை. ஒரு மனிதன் காலையில் கண் விழிப்பது முதல் இரவு உறங்கச் செல்வது வரையான தனது அன்றாட வாழ்க்கையில் அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை தனது செம்மையான வாழ்க்கையால் அவர்கள் செதுக்கி காட்டினார்கள். நமது அன்றாட வாழ்க்கையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மையாக வலியுறுத்தியது தூய்மை. சூரிய உதயத்திற்கு முன்னாலேயே எழுந்து இறைவனை தொழுது அவனை போற்றி புகழ்வது ஒரு முஸ்லிமினுடைய கடமை மட்டுமல்ல, அது அவனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மிக மிக சிறந்தது. ஏனென்றால் காலையில் எழுந்தவுடன் தனது கைகளை நன்றாக கழுவி அதன் பிறகு முறையாக ஒளி செய்யக்கூடிய பாக்கியத்தை அவன் பெற்று அதற்கும் அல்லாஹ்வால் நன்மைகள் வாரி வழங்கப்பட்டு அல்லாஹ்வை துதித்து வணங்கி துஆ செய்யும் பொழுது அவனுடைய உடல், அவனுடைய மனம், அவனுடைய ஆத்மா அனைத்தும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிலைக்கு மாறிவிடுகின்றது. அதற்கு அடுத்ததாக பல் துலக்குதல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது சமுதாயத்தினருக்கு கஷ்டம் என்று நான் கருதாவிட்டால் அது அவர்களுக்கு ஒரு சிரமமாக ஆகிவிடக்கூடாது என்று நான் நினைக்காமல் இருந்தால் ஒவ்வொரு தொழுகையின் போதும் அவர்களுக்கு பல் துலக்குவதை நான் கடமையாக்கியிருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அந்த அளவுக்கு இது வாய் சுகாதாரத்திற்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை காண்பிக்கின்றது. இஸ்லாம் தூய்மையை விரும்புகின்றது என்பதை இந்த ஒன்றின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு அடுத்ததாக நமது உடல் ஆரோக்கியத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகின்றார்கள். பசி எடுத்தால் மட்டுமே நீங்கள் சாப்பிடுங்கள். வயிறு நிறைய சாப்பிடாமல் வயிற்றில் இருக்கக்கூடிய 3இல் 1 பங்கு மட்டுமே நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னொரு பங்காக நீங்கள் தண்ணீரை எடுத்துக் கொடுங்கள். பாதி தண்ணீர், பாதி அளவு, கால்வாசி அளவு தண்ணீர், இன்னொரு கால்வாசி இடத்தை நீங்கள் எதுவுமே இல்லாமல் வெறுமனே நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த அருமையான வாழ்க்கை முறைதான் இன்றைக்கு பல மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படக்கூடிய வாழ்க்கையின் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவு முறையாக இன்றைக்கு அது மருத்துவ முறையாக இன்று மாறிவிட்டது. நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும்
நாம் சறுக்கி விழுவது நம்முடைய பேச்சில். நம்ம பேசக்கூடிய பேச்சில்தான் நாம் தடுமாறி விடுகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை வைக்கின்றாரோ அவர் நல்லதை மட்டும் பேசட்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள். விளையாட்டாக கூட பொய் சொல்லக்கூடாது, உண்மையே பேச வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். பொய் சொல்வதை அவர்கள் வெறுத்தார்கள். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அது பற்றி நேற்று நாம் மிக விரிவாக பேசியிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கோபத்தை கட்டுப்படுத்திய விதம் இந்த உலகிற்கே ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கின்றது. ஒரு காலம் ஒருபோதும் அவர்கள் தமக்காக அவர் பழி வாங்கியதும் இல்லை, மற்றவர்களை பழிவாங்க தூண்டியதும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த மிகவும் எல்லோருக்கும் அறிந்த ஒரு மனிதரை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னவென்றால், ஒரு முறை ஸெய்த் இப்னு ஸஅனா என்ற யூத அறிஞர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில கடன்களை கொடுத்திருந்தார். அந்த கடனை திருப்பிச் செலுத்த இன்னும் 2 நாட்கள் அவகாசம் இருக்கின்றது. அந்த 2 நாட்கள் கால அவகாசத்திற்கு முன்னாடியே அவர் அங்கே வருகின்றார். அந்த ஸெய்த் இப்னு ஸஅனா என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து மிகவும் கோபத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சட்டையை பிடித்து இழுத்து மிகவும் கடுமையான வார்த்தைகளால், அவர் கடுமையான சொற்களால் பேசுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் திட்டவில்லை, அவருடைய வம்சத்தினரையே அவரை இழுத்து பேசுகின்றார். அப்துல் முத்தலிபுடைய சந்ததியினரே, நீங்கள் கடனை திருப்பித் தருவதில் தாமதம் செய்யக்கூடியவர்கள் என்று பகிரங்கமாக அவர் அங்கே நின்று கொண்டு அவமதிக்கின்றார். இதை பார்த்து கொண்டு அருகில் இருந்த ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடும் கோபமடைகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள், இவனுடைய தலையை இப்பொழுது இங்கேயே நான் துண்டித்து விடுகின்றேன் என்று சொன்னார். சொல்லுவது மட்டுமில்லாமல் உடனே தனது வாளையும் அவர்கள் உருவி காண்பிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்றும் கோபப்படாமல் புன்னகையோடு உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், உமரே, நீ அவரிடம் இப்படி நடந்திருக்கக்கூடாது. நான் கடனை சரியாக திருப்பி தந்திருக்க வேண்டும் என்று எனக்கும், கடனை மென்மையாக கேட்க வேண்டும் என்று அவருக்கும் நீ அறிவுரை சொல்லியிருக்க வேண்டும். நீ இப்படி நடந்திருக்கக்கூடாது என்று அவர்கள் மிக மென்மையாக சொல்லிவிட்டு, உமரே, நீ இன்னும் 2 நாட்கள் அவகாசம் இருக்கின்றது, அவருக்குரிய கடனை நீங்கள் திருப்பி செலுத்தி விடுங்கள். அதோடு அவரை நீங்கள் மிரட்டியதற்காக கூடுதலாக 20 சாவு பேரிச்சம்பழங்களை நீங்கள் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக மிக அதீதமான பொறுமை, கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பண்பு, இவைகளை பார்த்த அந்த யூத அறிஞர், நிச்சயமாக இது ஒரு மனிதனுடைய பண்பு இல்லை, இது ஒரு இறை தூதருடைய பண்பாகத்தான் இருக்க முடியும் என்பதை அவர் உணர்ந்து அந்த இடத்தில் அங்கேயே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இதுதான் உண்மையான கோபத்தை கட்டுப்படுத்துவதனுடைய வாழ்க்கை முறை. இது தனி மனிதனோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்த வழிமுறை என்றால், சமூகத்தோடு இணங்கி வாழ்வது எப்படி என்பதற்கும் அவர்கள் மிகச்சிறந்த வழிகாட்டியாக நமக்கு இருக்கின்றார்கள். தனது அண்டை வீட்டார் பசியோடு இருக்கும்போது தான் மட்டும் வயிறு நிறைய உண்பவர் ஒரு மூமின், உண்மையான இறை நம்பிக்கையாளர் இல்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் யூதராக இருக்கலாம், அல்லது மாற்று மதத்தவராக இருக்கலாம், மாற்று கருத்துள்ளவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உதவுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றார்கள். ஏன் கடமையாக்கினார்கள்? ஒரு முஸ்லிம் இப்படித்தான் வாழ்வான், அவனுடைய அல்லாஹ், அவனுடைய தூதர், அவன் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் அவனுக்கு இதைத்தான் கற்றுக் கொடுத்திருக்கின்றது, அதைத்தான் அவன் பின்பற்றி கொண்டிருக்கின்றான் என்பதை எல்லா நேரமும் எல்லா காலமும் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் நமக்கு இப்படிப்பட்ட கடமைகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது.
உங்கள் சகோதரரை நோக்கி நீங்கள் ஒரு புன்முறுவல் பூத்தால் அதுவும் தர்மம்தான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சிறிய புன்னகை கூட சமூக உறவை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை அவர்கள் உணர்த்தினார்கள். வியாபாரத்தில் இன்றைக்கெல்லாம் எடுத்துக்கொண்டால் பொய் சொல்லாமல் வியாபாரமே செய்ய முடியாத நிலைத்தான் இன்றைக்கு வாழ்க்கையில் இருக்கின்றது. ஏதேனும் ஒரு வகையில் எப்படியாவது ஒரு பொய்யை சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. வியாபாரத்தில் பொய் சத்தியம் செய்வதையும் பொருள்களை கலப்படம் செய்வதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக வன்மையாக கண்டித்தார்கள். இவைகளெல்லாம் நாம் இன்றைக்கு முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விட்டோம். உணவுகளில் கலப்படம், ருசியை ஏற்றுவதற்காக கலப்படம், கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக கலப்படம், வியாபாரத்தில் பொய்யெல்லாம் ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்க வேண்டிய அத்தனையும் இன்று மாறிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஏமாற்றுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவரே இல்லை என்பது பெருமானாருடைய எச்சரிக்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை என்பது அது வேற்றில் உள்ள வெறும் எழுத்துக்கள் அல்ல, அது நாம் கோர்த்து வைக்க வேண்டிய வாழ்க்கையின் முத்துக்கள். ஒவ்வொன்றாக சொல்வதென்றால் நிறைய சொல்லலாம். சுருக்கமாக சொல்வதென்றால், பெரியவர்களுக்கு மரியாதை செய்யுங்கள், சிறுவர்களுக்கு அன்பு காட்டுங்கள், இயலாதவர்களுக்கு சென்று உதவுங்கள். எந்த இனமாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் சரி, இயலாதவர்கள் வரும்பொழுது நடக்க முடியவில்லை என்றால் கையை பிடித்து நடக்க கூட அவர்களோடு சேர்ந்து நடந்து அவர்களுக்கான வழியை காண்பித்துக் கொடுங்கள். உதவி கேட்கக்கூடிய இடத்திலே உதவுங்கள். தூக்க முடியாமல் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அந்த ஒரு பையையாவது அவர்களுக்கு சென்று உதவி செய்து எடுத்து கொடுங்கள். அவர்களுடைய உள்ளத்தில் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஒரு முஸ்லிம் இப்படித்தான் இருப்பான், ஒரு மூமின் ஈமான் கொண்டவன் இப்படித்தான் இருப்பான், இறை நம்பிக்கையானுடைய பண்பு இது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டே இருங்கள். இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட அங்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த மனிதருடைய வழிகாட்டுதலை பின்பற்றி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. அதனுடைய பகுதியை ஒரு சிறு சம்பவத்தை நேற்றும் நான் உங்களுக்கு எடுத்துச் சொன்னேன். தமக்கு இழைக்கப்பட்ட அத்தனை கொடுமைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்கினார்கள். அதில் முக்கியமான ஒரு நிகழ்வு என்னவென்றால், கஅபத்துல்லாஹ்வுடைய புனித பள்ளியினுடைய சாவியை வைத்திருந்த உஸ்மான் பின் தல்ஹா, அவர் அந்த நேரத்தில் இஸ்லாத்திற்கு வரவில்லை. அவரிடமிருந்து சாவியை திரும்ப கொண்டு போய் கொடுக்க சொன்னார்கள். அவரை அழைத்து சாவியை திரும்ப கொடுக்கின்றார்கள். அவரை ஆச்சரியப்பட்டு நிற்கின்றார். இதற்கு முன்னால் ஒரு முறை அந்த சாவியை அவரிடம் கேட்டபோது அவர் தர மறுத்து விட்டார், தர முடியாது என்று சொன்னார். இன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில் சாவி வந்த பிறகு அவர்களையே அடித்து அவரிடத்தில் கொடுக்கின்றார்கள். இன்றைக்கும் உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய சந்ததியினர் தான் அந்த சாவியை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அதிகாரம் கையில் இருந்தாலும் கூட வாக்குறுதியை மாறக்கூடாது. தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதத்தை உரியவரிடம் சென்று சேர்க்க வேண்டும் என்ற இஸ்லாமிய கட்டளையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்று பின்பற்றினார்கள். அதிகாரம் கையில் இருக்கின்றது என்பதற்காக இன்றைக்கெல்லாம் எந்த அளவுக்கு வறியவர்களை வலிமை உள்ளவர்களெல்லாம் ஏறி மிதிக்கக்கூடிய நிலைமையை என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம், அதிகாரம் அவருடைய கையில் இருக்கின்றது. எப்படிப்பட்ட அதிகாரம் இருந்தாலும் நீதியையும் நேர்மையும் ஒரு முஸ்லிம் தவறுவிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை ஒரு அன்சாரி தோழருடைய தோட்டத்திற்கு செல்கின்றார்கள். அங்கே ஒரு ஒட்டகம் ஒன்று பசியால் மெலிந்து அது அழுது கொண்டிருக்கின்றது, கண்ணீர் வடிகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் அவருடைய கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது.
உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய ஒட்டகத்துடைய தலையை தடவி கொடுத்து விட்டு அந்த அன்சாரி தோழரை அழைத்து, இந்த வாயில்லாத ஜீவனுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டாமா? இதை நீங்கள் பட்டினி போட்டு சாகடிப்பதாக, அதற்குரிய உணவுகளை கொடுக்காமல் இருப்பதாக என்னிடம் முறையிடுகின்றது என்று கண்டித்தார்கள். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் கூட துன்பம் தராமல் வாழ்வதுதான் ஒரு உண்மையான இறை நம்பிக்கையானுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் சஜிதா செய்து கொண்டிருக்கின்றார்கள். பின்னால் சஹாபாக்கள் எல்லாம் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவருடைய பேர குழந்தை ஹசன் அவர்கள் விளையாட்டாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முதுகின் மீது ஏறி அவர்கள் அமர்ந்து இருக்கின்றார்கள். அந்த குழந்தை தானாக இறங்கக்கூடிய நேரம் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் தான் இருந்தார்கள், தலையை உயர்த்தவில்லை. பின்னால் தொழுது கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஏதோ என்னவோ ஒரு ஆபத்து என்று கூட அவர்கள் பயந்து விட்டார்கள். சற்று நேரம் கழித்து பேரர் கீழே இறங்கிய பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடிக்கின்றார்கள். பின்னால் திரும்பி தோழர்களை பார்த்து சொன்னார்கள், என் பேரன் என் முதுகில் ஏறி அமர்ந்து கொண்டான், அவன் ஆசை தீரும் முன்பே கீழே இறக்கக்கூடாது, அவசரமாக கீழே இறக்கிவிட நான் விரும்பவில்லை என்று சொன்னார்கள். இந்த ரமதான் மாதம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் கேட்டு பார்த்து படித்து அதை நமது வாழ்க்கையில் கொண்டு வருவதாகத்தான் இந்த ரமதான் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் மாதங்களிலே மார்க்க ரீதியில் பார்த்தாலும் மற்ற வழிகளில் சிந்தித்து பார்த்தாலும் அவருடைய வாழ்க்கையில் ரமதான் மிக மிக சுறுசுறுப்பான ஒரு மாதமாக இருந்திருக்கின்றது. மற்ற நாட்களை விட ரமதான் மாதத்தில் தான் அவர்கள் அதிகமான இபாதத்துகள் வணக்கங்கள் செய்திருக்கின்றார்கள், அதிகமான தர்மங்களை வாரி வாரி வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுடைய நற்குணங்களை மற்றவர்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் மற்றவர்களுக்கு அது பல மடங்கு அதிகரித்து காண்பித்திருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மற்ற மாதங்களுக்கும் ரமதான் மாதத்திற்கும் குர்ஆனுக்கும் ஒரு பிரிக்க முடியாத ஒரு தொடர்புகள் எல்லாம் உண்டு. நாம் இன்றைக்கு குர்ஆனோடு தொடர்பு இல்லாமல் இருக்கின்றோம் அல்லவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஆண்டும் ரமதான் மாதத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாரை வந்து சந்திப்பார்கள். அதுவரை அவர்களுக்கு அருளப்பட்ட அத்தனை குர்ஆன் வசனங்களையும் மீண்டும் ஒருவரை அவர்கள் ஓதி காண்பிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை திரும்ப ஓதுவார்கள். இரவு நேரங்களில் தனது அதிகப்படியான நேரத்தை எல்லாம் குர்ஆன் ஓதுவதிலும் அதை பற்றி சிந்திப்பதிலுமே அவர்கள் செலவிடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்க குணம், ஈகை குணம் கொண்டவர்கள். ரமதான் வந்துவிட்டால் அவர்களுடைய தாராள தன்மை என்பது தங்குதடையின்றி வீசக்கூடிய காற்றை விட வேகமாக இருக்கும் என்று சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது அவருடைய தோழர்கள் சொன்னது. அவர்களெல்லாம் அவருடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நேரடியாக பார்த்தவர்கள், அவர்களோடு இருந்தவர்கள், அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். தேவையுடையவர்களுக்கு வாரி வழங்கக்கூடியதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாகவும் முதன்மையாகவும் இருந்திருக்கின்றார்கள். இரவு நேரங்களில் ரமதான் மாதத்தில் நீண்ட நேரம் நின்று தொழுதிருக்கின்றார்கள். மிக நீண்ட வசனங்களை, அதிகமாக குர்ஆன் வசனங்களை ஓதி மிக அழகான முறையில் அவர்கள் அந்த இரவு தொழுகையை முடித்திருக்கின்றார்கள். யார் ரமதான் மாதத்திலே நம்பிக்கையோடு நற்கூலியை எதிர்பார்த்து தொழுகின்றாரோ அவரது அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன என்று அவர்கள் அதிகாலையில் எழுந்து தொழுவதை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உணவு முறை இன்றைக்கு நம்முடைய உணவு முறையோடு ஒப்பிட்டு பார்த்தால் மடுவுக்கும் மலைக்கும் உண்டான தூரம் இருக்கும். அவ்வளவு வித்தியாசமான எளிமையான ஒரு உணவாக அவருடைய உணவு இருந்திருக்கின்றது.
அதே நேரத்தில் சஹர் உண்ணுமாறு சஹர் நேரத்தில் எதையாவது நீங்கள் சாப்பிட வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள். அதிலே உங்களுக்கு பரக்கத் இருக்கின்றது என்பதையும் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய அருள் வளம் பரக்கத் என்பது சஹர் உணவில் இருக்கின்றது. அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொன்னார்கள். நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உணவை பார்த்தோம் என்றால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பரப்பி வைக்கக்கூடிய பலவிதமான உணவுகள், பொரித்தவை, அவித்தவை, சமைத்தவை, இன்னும் எத்தனை எத்தனை இருக்கின்றதோ அத்தனை உணவுகள் எல்லாம் அங்கே இருக்காது. நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே சில பேரிச்சம்பழங்கள், அதோடு சேர்த்து தண்ணீர், இதை மட்டுமே அவர்கள் சாப்பிட்டு நோன்பை முடித்துக் கொள்வார்கள். சூரியன் எப்பொழுது மறைகின்றதோ அதை அவர்கள் அந்த நேரத்தில் உடனே நோன்பு திறந்து விடுவார்கள். நோன்பு திறப்பதை தாமதப்படுத்தக்கூடாது என்றும் சொல்கின்றார்கள். ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் தனது இடுப்பு துணியை இறுக்கி கட்டி கொண்டு மிக சுறுசுறுப்பாக அவர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து அல்லாஹுடைய வணக்கத்தில் ஈடுபடுகின்றார்கள். பள்ளிவாசலையே தங்கி அல்லாஹை மட்டுமே நினைத்து இஅ்திகாஃப் முறையை அவர்கள் தவறாமல் கடைபிடித்திருக்கின்றார்கள். லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய 1000 மாதங்களை விட சிறந்த இரவை வரவேற்பதற்காக அவர்கள் அந்த 10 நாட்களும் இஅ்திகாஃப் இருந்து அல்லாஹுடைய அருளை பெறுவதற்காக முயற்சிகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதங்களிலே மிக அருமையான துஆக்களை ஓதி அதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை லைலத்துல் கத்ருடைய இரவை நான் அடைந்து விட்டால் என்ன ஓத வேண்டும் என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆ, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் கரீமுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்ற துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அதை லைலத்துல் கத்ர் இரவு அன்றுதான் ஓத வேண்டும் என்பதில்லை, எப்பொழுதும் அதை ஓதிக்கொண்டே இருக்கலாம். யா அல்லாஹ், நீயே மன்னிப்பவனாக இருக்கின்றாய், மன்னிப்பதை விரும்புவனாகவும் இருக்கின்றார், எனவே என்னை மன்னிப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். இந்த உலகத்திலும் மறுவுலகத்திலும் எங்களை மன்னித்து எங்களுடைய வேதனைகளை போக்கி இரு உலகத்திலும் எங்களுக்கு நன்மையை நீ வாரி வாரி வழங்குவாயாக என்று சொல்லக்கூடிய அந்த துஆக்களை ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் என்பதையும் நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதி வர வேண்டும். ரமதான் மாதம் முழுவதும் ஓதி வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதற்கு பிறகும் ஓதி வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக என்று பிரார்த்தித்த வண்ணம் விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.